கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஞானத்தால் உங்களை நிறைத்து உங்களையும் உங்களுடைய பணி செய்கிற தொழில் செய்கிற இடத்திலையும் குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் வேலை பார்க்குற ஸ்தலத்திலையும் ஒரு ஞானவான்களாய் திகழுகிற கிருபையை கர்த்தர் தருவார். ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், கட்டாயம் கர்த்தர் தருவார். ரெண்டு நாளாகமம் 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். எங்க அந்த இதோட முடிஞ்சிச்சு. 1 நாளாக முடிஞ்ச உடனே இங்கேருந்து சாலமோன் காலம் ஆரம்பிக்குது. சாலமோன் ராஜாவாக்கப்பட்டதெல்லாம் 4ஆம் புஸ்தகத்திலேயே கடைசி பகுதிகளில் வந்துடுது. பலப்பட்டான். இங்கே சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். பலப்பட்டான்னா அவனுக்கு எல்லாமே அவனுக்கு கீழடங்கி விட்டது. அவன் அவனுக்கு எந்த விதமான சத்துருக்களோ எந்த விதமான பயமுறுத்தலோ இல்லாதபடி சமாதானத்தின் காலமாக அவனுடைய காலம் பலப்பட ஆரம்பிச்சிட்டான். அது காரணம் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். பலப்பட்டான், பெரியவனாகவும் இருந்தான், பலசாலியாகவும் இருந்தான். இந்த ரெண்டும் ஒன்றா கிடைக்கப்படுது. சில பலசாலிகளாக இருப்பாங்க, பெரியவங்களாக இருக்க மாட்டாங்க. சில பெரியவர்கள்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராகவும் இருந்தான், அதே சமயம் பலசாலியாகவும் அவன் இருந்தான். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, நியாயாதிபதிகள், இஸ்ரேல் எங்கே இருக்கிற வம்சங்களின் தலைவர்கள், சகல பிரபுக்கள் எல்லாரோடு பேசி கிபியோனுக்கு மேடைக்கு போனாங்க. எல்லாரும் போன உடனே அங்கே ஏற்கனவே தாவீது எருசலேமில் கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ண அந்த ஸ்தலத்தில் இருந்ததான அந்த ஆசரிப்பு கூடாரம் மாதிரி ஒரு கூடாரம் போட்டிருக்காரு. அதில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, அங்கிருந்த வெண்கல பலிபீடம், இதுகளை போய் பார்க்கறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் போகிறாங்க. அப்போ அங்கே ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருக்குது. ஊரின் குமாரனாய் பெசலையேல் உண்டு பண்ண வெண்கல பலிபீடம், அப்போ பண்ண வெண்கல பலிபீடம் இன்னும் அங்கே அவளுக்காக அங்கே இருக்குது. அதை அவங்க பாதுகாத்து வர்றாங்க. அப்போ அதில் என்ன செய்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அதில் ஆண்டவருடையதான சித்தத்தை அவங்க கேட்குறாங்க. ஒரு இடத்துல சொல்கிறான் பாருங்க, நான் சன்னதம் கேட்க அது உதவும் அப்படிங்கிற மாதிரி. அந்த வெண்கல பலிபீடத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த பலிபீடத்தின் மேலே, அதே பலிபீடத்தினுடைய சாயல் தான் இஸ்ரவேல் ஜனங்களில் 2.5 கோத்திரம் போன போது யோர்தான் அப்படியே நதிக்கரையில் இந்த பலிபீடத்துக்கு ஒத்த தான் கட்டினான். இதே மாதிரி உள்ள பலிபீடத்தை தான் பெத்தேல்லையும் தான்லையும் எரபியாம் கட்டினாங்க பார்க்குறோம். இது ஒரு பலிபீடம். இங்கே போனதுக்கப்புறம் அங்கே 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை அந்த பலிபீடத்தின் மேலே 1000 சர்வாங்க பலி செலுத்தி பலியிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறான். அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்குறான். அப்போ ஆண்டவர் நீ விரும்புகிறத கேள்னு சொல்லி சாலமோன்கிட்ட பேசுகிறார். பேசின போது அவன் சொல்கிறான், ஆண்டுக்கு நன்றி சொல்கிறான். தேவரே, என் தகப்பனாகி தாவீதின் மேல் பெரிய கிருபை செய்தேன், என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்குனீங்கப்பா, உனக்கு நன்றி. இப்பவும் தேவனாய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாயி தாவீதுக்கு அள்ளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படணும். தேவரீர் பூமியின் தூளத்தினாய் ஏராளமான ஜனத்தின் மேலே என்னை ராஜாவாக்கினீங்கப்பா. இப்பவும் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்துடணும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஞானத்தையும் தாரும், எனக்கு அறிவையும் தாரும் அப்படின்னு சொல்லி கேட்குறத நாம் இங்கே பார்க்கணும். இந்த முடி ஜனத்தை, இந்த ஏராளமாக இருக்கிற ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு சிறு பையன், அந்த சிறு வயதில் அந்த ஆண்டவர்கிட்ட ஞானத்தையும் அறிவையும் கேட்குறேன். அப்போ ஆண்டவர் 11ஆம் வசனம் சொல்றார், நீ இந்த விருப்பம் உன்னுடைய இருதயத்தில் இருந்தபடினால நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேட்காம, இதெல்லாம் பொதுவாக கேட்பாங்க, நீண்ட ஆயுசு வேணும், நிறைய பணம் வேணும்,
எனக்கு நிறைய பொருள் வேணும், எனக்கு எல்லாம் கனம் வேணும்னு கேட்பாங்க. நீ அதையெல்லாம் கேட்காதபடிக்கு ஞானத்தையும் விவேகத்தையும், ஞானத்தை கேட்டாங்க, ஞானம் விவேகம் அறிவு, நீ கேட்டதுனால நான் ஞானமும் விவேகமும் தந்திருக்கேன். ஞானம் விவேகம்னா எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அப்போ தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன், கேட்டதையும் தருகிறேன். அதனால தான் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர். அப்படியே ஜெபம் பண்றான். அதுக்கு பின்பு இஸ்ரவேலை அரசால ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவனை ரொம்ப ஆசீர்வதித்தான். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். இது அவனுக்கு அந்த உபாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அந்த ஆண்டவர் அங்கே ஒரு கட்டளை இருக்குது, நீ குதிரைகளை சம்பாதிக்க வேண்டாம், குதிரைகளை சம்பாதிப்பதற்காக எகிப்துக்கு போகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒன்றை அவன் ஒரு மீறி விடுகிறது போல இங்கே தெரிகிறது. கர்த்தர் ஏராளமாய் தந்தாலும் ஐஸ்வர்யம் விருத்தியானாலும் அவன் அதுமே இருதயத்தை வைத்திருக்க கூடாது, வைக்கக்கூடாது. சரி, அப்புறம் வெள்ளையும் பொன்னையும் கற்கள் போலவும், ஆமா நிறைய ஏராளமா கல், இந்த சல்லிக்கல்ல போட்டு விட்ட மாதிரி கட்டுக்கல்ல போட்டு வச்ச மாதிரி என்னத்தை போட்டு வைக்கிறாரு, ஆமா தங்கத்தையும் வெள்ளியையும் அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எகிப்திலிருந்து குதிரைகள் புடவைகள் அதெல்லாம் வாங்கினான். எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை வாங்கியிருக்கிறான். 600 வெள்ளிக்காசுக்கு ஒரு ரதம், 150 வெள்ளிக்காசுக்கு ஒரு குதிரை கொண்டாந்து அதை செஞ்சு ஏத்தியரின் சகல ராஜாக்களும் சீரியரின் சகல ராஜாக்களும் அவள் மூலமாக கொண்டு வரப்பட்டன அப்படின்னு எல்லாம் கொண்டாந்து சேர்த்துருக்கிறான். அப்போ இது ஆனால் கர்த்தர் அவனுக்கு என்னத்தை கொடுத்தாரா? ஞானத்தை தந்தார், அதோடு கூட அவனுக்கு படைபலத்தை தந்தார், அதோடு அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் மிகுதியாக தந்தார். நாம் இன்றைக்கும் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபம் பண்ணும்போது நாம் கேட்க வேண்டியது ஒன்று, ஞானத்தை கேளுங்கள். ஞானம் என்பது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவையே குறிக்கிறது. கிறிஸ்துவே நாம் எல்லாருக்கும் ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். அப்ப அந்த ஞானம், இயேசுவை ஞானத்தை கேளுங்க, ஆண்டவர் ஞானத்தை கட்டளிடுவார். தினமும் காலையிலுக்கு தோறும் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஞானத்தை கேட்கறது உண்டு. ஞானம் காலைதோறும் நமக்கு கர்த்தர் ஞானத்தை ஞானத்தை ஆண்டு மன்னாவை போல காலில் தருவார். பெசலேயலுக்கு கொடுத்த ஞானம், யோசேப்புக்கு, முதலாவது யோசேப்பு, அந்த யோசேப்புக்கு எகிப்தில் தலைவனா இருந்தான், நிர்வாக ஞானம். ரெண்டாவது இன்னொருத்தர் ஞானம், பெசலேயலின் ஞானம், ஆண்டவருக்காக ஆலயம் கட்டுகிற ஆசர் கூடாரம் கட்டுற ஞானம். அதுக்கப்புறம் தானியேலின் ஞானத்தை பார்க்குறோம், தானியேலின் ஞானம். அதுக்கப்புறம் இந்த சாலமோனுடைய ஞானத்தை பார்க்குறோம். அடுத்தது இயேசு கிறிஸ்துவில் இருந்த ஞானம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஞானத்தால் உங்களை நிறைத்து உங்களையும் உங்களுடைய பணி செய்கிற தொழில் செய்கிற இடத்திலையும் குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் வேலை பார்க்குற ஸ்தலத்திலையும் ஒரு ஞானவான்களாய் திகழுகிற கிருபையை கர்த்தர் தருவார். ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், கட்டாயம் கர்த்தர் தருவார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒருவன் ஞானத்துக்கு குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருக்கும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதருமாயிருக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கிடவன் சொல்லியிருக்கிறது. கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகவும் 1வது அதிகாரத்தை நம்ம இந்த நாள்ல இருந்து பார்க்க போகிறோம். அந்த 1வது அதிகாரத்துல சாலமோனுடையதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தன்னுடைய ராஜ்யத்திலே ஸ்திரப்பட்டான், கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பெரியவனாக்குறது நாமே பெரியவனாகிறது இல்லை, கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? பெரியவனாக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்யணும்? நம்மை உயர்த்துகிற காலம் வரைக்கும் என்ன செய்யணும்? ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தி முடிக்க அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய நாட்களுக்காக நம்ம பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்ம ஏற்ற வழியில பயன்படுத்துவாராக. அடுத்ததாக சாலமோனுடைய அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவனிடத்துல கேட்கும்போது எதை கேட்கலன்னு சொல்லி ஆண்டவரே ஆச்சரியப்படுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல, கனத்தை கேட்கல, பகைஞருடையதான பிராணனை கேட்கல, நீடித்த ஆயுசை கேட்கல. மாறாக அவன் கேட்டது என்னன்னு சொன்னா, அவன் ஞானத்தையும் அறிவையும் கேட்டான். அவன் இந்த ஜனங்களுடைய மத்தியில போக்குவரவா இருக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாருன்னு சொல்லி கேட்டான். ஆனா கர்த்தர் கொடுத்தது என்னன்னு சொன்னா, ஞானம், விவேகம், ஐஸ்வர்யம், சம்பத்து, கனம், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்கணும். நம்ம இந்த
இந்த நாளில் நாம் அவருக்கு விருப்பமாக நடக்கும்போது அவர் நம் விரும்புகிறதை காட்டிலும் மேலானவர்களை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? அப்பா, இரக்கமும் கிருபையும் இருந்தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆமென், சாலமோனை நீர் பெரியவனாக்கினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோப்பா. நீங்கள் சாலமோனுக்கு வேண்டி கொண்டது எல்லாத்தையும் படியும் நீங்கள் அனுக்கிறங்க செய்தீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், வேண்டிக் கொண்ட அப்பா அந்த ஞானத்தையும் ஆமென் அப்பா அறிவையும் தந்து அப்பா விவேகத்தை தந்து ஆமாப்பா ஸ்தோத்திர கனத்தை தந்து ஆமென் அப்பா ஐஸ்வர்யத்தை தந்தீர் ஆண்டவரே, சம்பத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, ஆமென் அப்பா நல்ல ஆயுசை கொடுத்தீங்க ஆண்டவரே. எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம், இந்த நாளில் உமக்கு பிரியமாய் நடந்தபடி சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும் போது நீர் எங்களை கர்த்தாவே அப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போ இவங்கெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டதான வசனத்தின்படி நீர் அதிகமாய் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவை பெருக பண்ணுகிற கர்த்தர், அப்படியே செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.